மகாபெரிவாச்சரணம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படி இந்த மாதத்துக்கு மட்டும் இப்படி விசேஷம், இந்த மாதம் மட்டும் ஏன் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ விசேஷமாக பண்ணுறோம், செவ்வாய் பண்ணுறோம், ஆடி பூரம்னு செலிப்ரேட் பண்ணுறோம், ஆடிப்பெருக்கு, இப்படி எல்லாத்துலேயுமே ஆடி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விசேஷமாக ஏன் செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நமக்கு அதுக்குரிய காரணம் என்னன்னு தேடி பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம் தட்சிணாயனம் உத்திராயணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி முதல் அந்த தேதி வரும் பொழுது தட்சிணாயனம் ஆரம்பம் ஆகிறது. அப்போ தட்சிணாயனம் வர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, தேவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ நமக்கு இரவு பகல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இரவு வரும் பொழுது நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும், வீட்டெல்லாம் நல்லா பூட்டி செஞ்சு எல்லாம் வச்சுருக்கோமா, கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கமா, எதில் நம்மளுக்கு தீங்குலாம் கிடையாதா அப்படின்னு பார்த்து எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எவ்வளவு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம தூங்க போகிறப்ப ஒரு பாதுகாப்பாக நம்ம தூங்குகிறோம். அதுபோலத்தான் இங்கே என்ன நடக்கிறது என்றால், தேவர்களுக்கு இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது இரவு காலம். அப்போ சூரியன் தெற்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இரவு நேரம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தீய சக்திகளுக்கு உகந்த நேரம். இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் இல்லையா, பகல் நேரத்தில் நம்ம நடந்து போகிறதுக்கும் வெளியில் இரவு நேரத்தில் நாம் நடந்து போகிறதுக்கே பயப்படுவோம். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் தீய சக்திகளினுடைய கைகள் ஓங்கி இருக்கும். அதே தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ இந்த நேரத்தில் தேவர்களுக்கு இரவு பொழுது ஆகும் பொழுது எந்தெந்த தீய சக்திகள் இருக்கோ அதனுடைய கைகள் எல்லாம் ஓங்கி இருக்கும். அப்போ தீய சக்திகள் ஓங்கி இருக்கும் பொழுது நமக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நமக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதுகாப்பின்மையை குறைப்பதற்காக, நம்முடைய பயத்தை போக்குவதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த இறைவனை பற்றி கொள்கிறோம். அதுவும் முக்கியமாக அந்த தாயை பற்றி கொள்கிறோம். ஏனென்றால் அந்த தாயாருக்குத்தானே குழந்தை மீது அவ்வளவு பரிவு இருக்கும். ஒரு முறை அம்மா என்று அழைத்தால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவாள் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தாயாரை வணங்கத்தானே பெண்கள் நினைப்பார்கள். ஆக அந்த மாதத்தில் அம்மனை வணங்குவது, வழிபாடாக செய்வது அப்படின்னு ஒரு முறை நாம் கொண்டு வந்தோம். அதனால தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய உகந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, காலநிலை மாறும் பொழுது அதிகமாக மழை இதெல்லாம் வரும். அப்படி மழை வரும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். அதிகமாக தொற்று நோய்கள் நம்மை அந்த தாங்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, அவளை நாம் கரம் பற்றும் பொழுது, அவளை சரணம் என்று பற்றும் பொழுது நமக்கு அந்த பாதுகாப்பு வரும். ஆக சதா சர்வகாலமும் இந்த மாதம் முழுதும் அவளுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். குறிப்பிட்ட இந்த நாள் அந்த நாள் என்றும் கிடையாது. எப்பொழுதுமே நமக்கு வெள்ளி என்றால் மிகவும் விசேஷம். அதனால் வெள்ளிக்கிழமை இன்னும் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக நாம் செய்து வருகிறோம். ஆக இந்த மாதம் இப்படித்தான் நடக்கிறது. அதனால் இந்த மாதத்தில் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த நாம ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவளை நினைத்து நாம் அந்த மஞ்சள் குங்குமத்தை எத்தனை பேருக்கு தானம் செய்ய முடியுமோ அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க ஏதோ ஒரு ரூபத்தில் அவள் வாங்கி கொள்வாள். அப்படி வாங்கி கொள்ளும் பொழுது நமக்கு அந்த பாக்கியத்தையும் அவள் தருவாள் என்றுதான் இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த மாதம் வரும் பொழுதுதான் வரிசையாக இந்த வரலட்சுமி பிரதகம் நமக்கு வரும் இல்லையா? ஆடி ஆவணி ஆரம்பிக்கும் பொழுது அந்த வரலட்சுமி பிரதமும் வருகிறது. அந்த அம்பிகையை நாம் வழிபாடும் செய்கிறோம். ஆக இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தை நாம் தவறாது அவளை நினைவு கொண்டு அவளுடைய நாமத்தை ஜெபித்து இந்த ஜென்மத்தில் நாம் எடுத்த பலனாக அவளை நினைக்க வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். மகாபெரியவா சரணம்.